ரசிகர்கள் ஹாப்பி என்னாச்சு. தோனி பண்ண அலம்பறையில மனைவி சாக்ஷியே பதறிட்டாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சூப்பரா வின் பண்ணியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 78 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை அடைஞ்சாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான 46வது லீக் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடந்துச்சு. முதல்ல டாஸ் போட்ட ஹைதராபாத் கேப்டன் பேட் கமின்ஸ் பவுலிங்க தேர்வு செஞ்சாரு. அப்புறம் சென்னை அணி முதல்ல பேட்டிங் செய்ய போனாங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 20 ஓவர்கள்ல 3 விக்கெட்டை இழந்து 212 ரன்களை எடுத்தாங்க. ஆட்டத்தோட தொடக்கமா ருத்ராஜ் கெய்வாட்டும் அப்புறம் அஜிங்கியா ரெஹனாவும் களமிறங்கினாங்க. இதுல ரெஹனா 9 ரன்ல பெவிலியன் போயிட்டாரு. அப்புறம் ருத்ராஜ் கெய்வாட்டும் டேரில் மிச்சலும் சேர்ந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். 2 பேரும் சேர்ந்து அதிரடியா ரன்களை குவிச்சாங்க. இதுல மிச்சல் அரை சதம் விளாசினாரு. 32 பந்துல 7 பவுண்டரி, ஒரு சிக்ஸர் கொடுத்து 52 ரன்களை கொடுத்து அப்புறம் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா களத்துல இருந்த கெய்க்வாட்டோட சிவம் துபே அதிரடியா விளையாடினாரு. கெய்க்வாட் 98 ரன்கள் எடுத்திருந்த நேரத்துல நம்ம தமிழக சூப்பர் ஸ்டார் நடராஜன் போட்ட ஓவர்ல அவுட் ஆனாரு. கெய்க்வாட் 54 பந்துகள்ல 10 பவுண்டரி, 3 சிக்ஸர் உட்பட 98 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. அப்புறம் களத்துல இருந்த துபே 39 ரன்கள் எடுத்திருந்தாரு. துபே கூட நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் செல்ல தங்கம் தல தோனி களமிறங்கினாரு. அவரோட ஸ்டைல் தான் நமக்கு தெரியுமே. ஃபர்ஸ்ட் பால் போட்ட உடனே முடிஞ்சது ஜோலி அப்படி சொல்ற அளவுக்கு அவர் அடிச்சு தூக்குன பந்து கண்டிப்பா கேட்ச் பிடிச்சிடுவாங்க நினைச்சு பதறி போய் நின்னாங்க தல தோனியோட மனைவி சாக்ஷி. அந்த அளவுக்கு ரொம்பவே பதறித்தான் போனாங்க. 5 ரன்கள் எடுக்க சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவுல 3 விக்கெட்டுகளை பறிகொடுத்து 222 ரன்கள் எடுத்தாங்க. 213 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு சொல்லி களமிறங்கினாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. இந்த ரன் எல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல சொல்லி அசால்ட்டா ஆடுறதுக்கு தயாரானாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிட. முதல்ல ஆட ஆரம்பிச்ச டிராவிஸ் ஹேட் 13 ரன்கள்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்த அபிஷேக் சர்மாவும் 15 ரன்கள்ல அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினார். என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சு களமிறங்கினா அது ஒண்ணு நடக்குது சொல்லி அடுத்தடுத்து நிதிஷ் ரெட்டி 15 ரன்னும், எய்டன் மார்க்கம் 32 ரன்னும் அப்படின்னு வரிசையா கம்மியான ரன்களை எடுத்து டக்குன்னு அவுட் ஆனாங்க. கடைசியா 18.5 ஓவர்கள்ல எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 134 ரன்கள் மட்டுமே எடுத்து 78 ரன்கள் வித்தியாசத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க. இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிச்சதுனால புள்ளி பட்டியல்ல 6வது இடத்துல இருந்த இவங்க இப்ப 3வது இடத்துக்கு முன்னேறி போயிருக்காங்க. 3வது இடத்துல இருந்த ஹைதராபாத் அணி 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 4வது இடத்துல இருந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 5வது இடத்திற்கு போயிருக்காங்க. 5வது இடத்துல இருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என்னடா பெங்களூரு அணி மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மத்த அணி விளையாடுறத வேடிக்கை பார்க்க போறாங்க போல. அவ்வளவுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஆட்டம் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல ஆடுனாங்க பாருங்க ஆட்டம். அது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ரசிகர்கள் எல்லாரும் ஹாப்பி அண்ணாச்சி மாதிரி நிம்மதியா தூங்க போனாங்க.